உக்ரைனில் நாட்டோட சதித்திட்டங்களை ரைசா முறியடித்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் இப்போ அமெரிக்காவும் அவங்களோட கூட்டாளி நாடுகளும் அதாவது மேற்குலக நாடுகளும் ரைசாவை சுற்றி வச்சு நெருக்கடி கொடுப்பதுக்கு ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு ரைசா சும்மா இருக்குமா? பசிபிக் பெருங்கடலில் நாட்டோவுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை போற்ற வகையில் ரைசா நடத்தின பிரமாண்டமான ஏவுகணை பயிற்சி, அப்புறம் ரொமேனியாவில் ரைசாவுக்கு எதிராக நாட்டோ போகிற ஸ்கெட்ச், இதெல்லாம் வச்சு நாட்டோவை ரைசா எப்படி அலற விட்டுக்கிட்டு இருக்காங்க என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வழக்கமாக ரைசாவுக்கும் நாட்டோவுக்கும் பிரச்சனைனா எல்லாருமே ஐரோப்பிய எல்லையை தான் நினைப்போம். ஆனால் இந்த தடவை ரைசா அவங்களோட கிழக்கு எல்லையான பசிபிக் பகுதியிலும் தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் நான் இப்போ சொன்ன தகவல்களை பற்றி ஆழமாக இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன என்பதை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, முதல்ல நாம் பசிபிக் பெருங்கடல் பக்கமாக போவோம். பசிபிக் பிராந்தியத்தில் ஜப்பான், தென்கொரியா போன்ற நாடுகளை வச்சு ரைசாவோட கிழக்கு எல்லையை அச்சுறுத்துறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணி இருந்தார்கள். ஆனால் இதை பார்த்துட்டு ரைசாவோட பிரசிடெண்டாக இருக்கிற விளாடிமிர் புடின் அவர்கள் சும்மா இருப்பாரா? உண்மையை சொல்லணும்னா அவர் சும்மா இருக்கல. ரைசாவோட ஃபார் ஈஸ்ட் பகுதியான கம்சட்கா மற்றும் குரில் தீவுகளில், குரில் ஐஸ்லாண்டில் ரைசாவோட கடற்படை ஒரு மிகப்பெரிய பதிலடி பயிற்சியை நடத்தி இருக்கிறார்கள். இந்த இடங்களோட முக்கியத்துவம் என்னன்னு நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். குரில் தீவுகளும் கம்சட்கா தீபகற்பமும் ரைசாவோட கிழக்கு வாசல்கள் என்று சொல்ல முடியும். அமெரிக்காவோட அலாஸ்கா மாநிலத்துக்கும் ஜப்பானுக்கும் மிக அருகில் இருக்கின்ற இந்த மூலோபாய பகுதியில் தான் ரைசா தன்னோட பசிபிக் கடற்படையை வலிமையாக வச்சிருக்காங்க. இந்த பயிற்சியில் பஸ்டியான் மிசைல்களும் சிமேச் மிசைல் போர்க்கப்பல்களும் களமிறக்கப்பட்டிருக்கு. பஸ்டியன் அமைப்புங்கிறது ரைசாவோட மிக பயங்கரமான கெரேடிய மிசைல். இதில் இருந்து பாயிர ஒனிக்ஸ் மிசைல்கள் ஒளியை விட 2.6 மடங்கு வேகத்தில், அதாவது மார்க் 2.6 வேகத்தில் வேகமாக போய் 300 கிலோமீட்டர் தூரத்தில் வர்ற எதிரி நாட்டு கப்பலை ஒரே அடியில் கடலுக்கு மூழ்கடிக்கக்கூடிய சக்தி கொண்டது தான் இது. இந்த போர்க்கப்பலை பயன்படுத்தியும் இந்த மிசைல்களை பயன்படுத்தியும் இந்த பசிபிக் பெருங்கடலில் தங்களுடைய ஆதிக்கத்தை, நேவியோட ஆதிக்கத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைசா வச்சிருக்காங்க என்பதுதான் உண்மை. எதிரிகளோட, அதாவது ரைசாவோட எதிரி நாடுகளோட போர்க்கப்பல்கள் ரைசாவோட எல்லைக்கு நுழைய ட்ரை பண்ணினால் ரைசாவோட எல்லைக்கு கடல் பகுதிக்கு அத்துமறி நுழைஞ்சா அதனை ஒரே பட்டனில் எப்படி சிதறடிப்பது என்பதைத்தான் ரைசா செய்து காட்டி இருக்காங்க. இது சும்மா ஒரு சாதாரணமான பயிற்சி இல்லை. எங்களை ஐரோப்பிய எல்லையில் மட்டுமில்லை, கடலுக்குள்ளேயும் நெருங்க பார்க்காதீங்க, நாங்கள் கடலுக்குள்ளேயும் ரெடியாகத்தான் இருக்கோம் என்பதை அமெரிக்காவுக்கு ரைசா கொடுத்த நேரடியான எச்சரிக்கையாக பார்க்கப்படுது. இது கண்டிப்பாக ரைசா செய்தாகணும். அப்படி இல்லாட்டி ரைசாவை ஓவராக சுரண்ட பார்ப்பார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பிளாக் சி என்று சொல்லப்படுகின்ற கருங்கடலை பற்றி. உக்ரைன் போருக்கு பிறகு உக்ரைனுக்கு ஆயுதம் வர்ற கடல் வழிகளை ரைசா வெற்றிகரமாக முடக்கி கொண்டிருக்காங்க. இதை தாங்க முடியாமல் நாட்டோவோட படைகள் கருங்கடல் பகுதியில் அவங்களோட உளவு விமானங்களை அதிகமாக பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இதில் ஒரு கட்டமாக ஸ்பெயின் நாடு அவங்களோட F-18 போர் விமானங்களையும் 180 இராணுவ வீரர்களையும் ரொமேனியாவுக்கு அனுப்பியிருக்கு. ரொமேனியா நாட்டு வான்படை தினமுமே F-16 பயிற்சி ஜெட்டை வச்சு அவசர பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறார்கள். ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் 15 நிமிஷத்தில் காற்றுல பறந்து வர்ற மாதிரி அலர்ட்டாக இருப்பதுக்காண்டி தான் இந்த ட்ரைனிங்கை கொடுக்குறார்கள். ஏனெண்டா ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக போய் ஹெல்ப் பண்ணணும், அதுக்காண்டி தான் இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கான சோதனைகளை செய்கிறார்கள். அதுவும் அவசரமாக இதனை செஞ்சோன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொமேனியாவில் இருக்கின்ற மிக்காயில் கொக்கால்சியானோ அப்படிங்கிற வான்படை தளத்தை ஜெர்மனியை விட பெரிய அளவில், அதாவது ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய நேட்டோ இராணுவத்தளமாக மாற்ற அமெரிக்கா பிளான் பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இங்கே தான் ரைசாவோட சாமர்த்தியமானது வேலை செய்யுது. ரைசா அனுப்புகிற மிக சாதாரணமான மலிவான ட்ரோன்களை பார்த்தாலே நேட்டோ படைகளுக்கு பயமானது வரும். பல 100 கோடி மதிப்பிலான F-16, F-18 ஃபைட்டர் ஜெட்களையும் விலை உயர்ந்த மிசைல்களையும் வச்சுக்கிட்டு அந்த சின்ன ட்ரோன்களை கூட அவங்களால சரியாக பிடிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. ஈரான் அமெரிக்கா போரில் ட்ரோன்களும் பாலிஸ்டிக் மிசைல்களும் எப்படி அமெரிக்காவை திணறடித்தது என்பது அனைவருக்குமே தெரியும். முக்கியமாக ஈரானோட ட்ரோன்கள் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துச்சு. இந்த நாட்டோவிலேயே மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை வைத்திருக்கின்ற நாடு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவையே ஈரான் திணறடிச்சிருக்கிறார்கள் என்றால் இப்போ நாட்டோவில் மெம்பராக இருக்கிற மற்ற நாடுகளையும் ரைசா இந்த ட்ரோன் வார்பேரை பயன்படுத்தி திணறடிக்க முடியும் என்பதுதான் உண்மை. இதனால தான் ரைசாவோட ட்ரோன்களை பார்த்து
நாட்டோ நாடுகள் அலறிக்கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் முக்கியமாக குறைந்த செலவில் எதிரியோட கோடிக்கணக்கான பணத்தை நேரத்தை வீணடிக்கிற இந்த வியூகத்தில் ரஷ்யா ஜெயிச்சிருப்பார்கள் என்பதுதான் உண்மை, ஜெயிப்பார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ நாம் பார்க்க போகிறது தான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான பகுதி. அமெரிக்காவோட பென்டகன் அப்புறம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நாளிதழ் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு ரகசிய உளவுத்துறை அறிக்கையை பற்றி தான் நாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடின் அவர்கள் வரப்போகிற 2026 இருந்து, அதாவது இந்த வருடம் இந்த 2026 இருந்து 2029 ஆண்டுக்குள்ள நாட்டோ உறுப்பு நாடுகள் மீது ஏதாச்சும் ஒரு வகையில் இராணுவ தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பீதியை கிளப்பியிருக்கிறார்கள். பட் இதை பற்றி நாங்கள் பார்க்க முன்னம் அமெரிக்கா இப்படி தொடர்ந்து ரஷ்யா அடிச்சிடுவார்கள் என்று சொல்லித்தான் இந்த ஐரோப்பிய நாடுகளை நாட்டோலையும் வச்சிருக்கிறார்கள். ஐரோப்பிய நாடுகளுக்கு தங்களுடைய ஆயுதங்களை விற்று தள்ளி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ மறுபடியும் ரஷ்யா அடிச்சிடுவார்கள் என்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஏற்கனவே இதை மாதிரியே பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பல தடவை சொல்லித்தான் நாட்டோவிய ரஷ்யாவோட எல்லா வரையும் விரிவுபடுத்தினார்கள். இப்போ அதே மாதிரியே அமெரிக்கா அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்து 2029 ரஷ்யா நாட்டோ நாடுகளை அடித்து விடுவார்கள் என்று மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நிஜத்தில் இது நடக்குமான்னு பார்த்தா உண்மையிலேயே யாரை தாக்குவார்கள்? இப்போ ரஷ்யா நாட்டோவை தாக்குவார்களா அல்லது நாட்டோ ரஷ்யாவை தாக்குவார்களா என்ற கேள்வியை நாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். ரஷ்யா எல்லையை சுற்றிலுமே டசன் கணக்கான இராணுவ தளங்களை அமைச்சு தினமும் ஒவ்வொரு நாளும் டெய்லியுமே உளவு விமானங்களையும் ட்ரோன்களையும் பறக்க விட்டு வம்பெழுக்கிறதே நாட்டோ தான். ஆனால் ரஷ்யா தன்னோட சொந்த எல்லையும் தாய் நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கான தற்பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்தா உடனே மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாமே சேர்ந்து ஐயோ ரஷ்யா எங்களை ஆக்கிரமிப்பு செய்ய போகிறாங்க, உலகப்போர் தொடங்க போகிறாங்கன்னு பொய் பிரச்சாரத்தை பரப்ப ஆரம்பிச்சிடுவார்கள். சரி, பென்டகன் அறிக்கையில் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க என்பதை நாம் இப்போ கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். முதலாவது, ரஷ்யா நாட்டோ நாடுகள் மேலே நேரடியான பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்த மாட்டார்கள். மாறாக ஹைபிரிட் வார்பேர் எனப்படுற கலப்பு போர் முறையை தான் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நாட்டோ நாடுகளோட அரசு அமைப்புகள் மற்றும் உட்கட்டமைப்புகள் மேலே சக்தி வாய்ந்த சைபர் தாக்குதல்களை நடத்துறது அல்லது எல்லை பகுதியில் சிறிய அளவிலான ஊடுருவல், அதாவது லிமிட்டட் கிரவுண்ட் இன்கர்ஷனை மேற்கொள்வது போன்ற வியூகங்களை ரஷ்யா கையில் எடுக்கும் என்று இவர்கள் கணிச்சிருக்கிறார்கள். இப்போ நாட்டோ நாடுகள் மீது கை வச்சா அது நாட்டோ விசஸ் ரஷ்யா என்ற போராக மாறும் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கல ரஷ்யா ஒரு லிமிட்டடான தாக்குதலை தான் மேற்கொள்வார்கள்னு பார்த்தா அது ஒரு சந்தேகம். இறங்கி அடிக்க வேணுமென்று ரஷ்யா நினைச்சா பயங்கரமாக அடிப்பார்கள். என்ன நாட்டோவில் ஒரு நாட்டு மீது கை வச்சாலும் அனைத்து நாடுகளுமே போருக்கு வருவார்கள். இதனால் நாட்டோ நாடுகள் மீது கை வைக்க முன்னே அது ஒரு சின்ன தாக்குதலாக இருக்காது, பயங்கரமான தாக்குதலாக தான் இருக்கும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் நாட்டோ நாடுகள் ஒன்றாக இணைஞ்சு ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கு வர மாட்டார்கள். இது மட்டும் இல்லாமல் ஜெர்மனி இராணுவத்தோட தலைமை ஜெனரல் கிறிஸ்டியன் ஃப்ரோடிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த 3 வருஷத்தில் நாட்டோ படைகளை நேரடியாக எதிர்கொள்கிற அளவுக்கு ரஷ்யா இராணுவம் மீண்டும் அதிவேகமாக பலமடைஞ்சிருவார்கள் என்ற எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இதை கேட்டுட்டு இப்போ பால்டிக் நாடுகளான லித்வேனியா, லாத்வியா, எஸ்தோனியா போன்ற நாடுகளும் போலந்து போன்ற நாடுகளும் பயங்கரமான பயத்தில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். பட் இவர்கள் ரஷ்யாவோட நட்புறவாக இருக்க தேவையில்லை. பட் நியூட்ரலாக இருந்திருந்தால் கூட ரஷ்யா இவர்கள் மீது கை வைக்க மாட்டார்கள். ஆனால் ரஷ்யாவோட எதிரி நாடுகளோடு ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை அழிப்பதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடும் போது ரஷ்யா இதனை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. இந்த இடத்துல தான் நாட்டோட மிகப்பெரிய ஒரு சதியானது ஒளிஞ்சிருக்கு. ரஷ்யா மேலே பழிய போடுறதுக்காண்டி அவங்களே ஒரு பால்ஸ் பிளாக் தாக்குதலை நடத்த வாய்ப்பு இருக்குன்னு ரஷ்யா தரப்புல இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, உக்ரைன் தயாரித்த ட்ரோன்களை பயன்படுத்தி பால்டிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற ஏதாச்சும் ஒரு முக்கியமான மின்சார நிலையத்தையோ அல்லது பாலத்தையோ தாக்கி அழிச்சிட்டு, இதை பார்த்தீங்களா ரஷ்யா தான் எங்கள் மேலே ட்ரோன் தாக்குதலை பண்ணியிருக்காங்க, ட்ரோன் அட்டாக்கி பண்ணிடுச்சேன்னு உலகத்தின் முன்னாடி நாடகமாடி போரை இன்னுமே பெருசாக பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு ரஷ்யா தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். இது எல்லாம் விட முக்கியமான ஆதாரம் என்னென்னா, 2025 ஜூலை மாதத்தை விட 2026 ஜூலை மாதத்தில் நாட்டோட போர் விமானங்கள் ரஷ்யாவோட எல்லையை நோக்கி பறந்த நிகழ்வுகளும் ரஷ்ய விமானங்களை இடைமறிக்க நாட்டோ ஜெட்டுகள் விரைந்த நிகழ்வுகளும் 250% அதிகரிச்சிருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாமல் எந்த ஒரு உலக நாட்டோடையும், அதாவது நாட்டோ நாட்டோடையும் மோதணுமென்று ரஷ்யா விரும்பவே இல்லை. ஏன் தேவையில்லாத வேலையாண்டு ரஷ்யா அமைதியாக இருக்காங்க. ஆனால் ரஷ்யாவோட தேசிய பாதுகாப்புக்கு, ரஷ்யாவோட எல்லைக்கும் ரஷ்யாவோட இருப்புக்கும் ஆபத்து வந்துட்டா எதிரி எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் தயங்காமல் திருப்பி அடிக்கணும் என்பதுதான்
ரஷ்யாவோட வரலாறு அனைவருக்குமே சொல்லுது. திருப்பி அடிப்பார்கள் என்பதை தான் ரஷ்யாவோட வரலாறு சொல்லுது. ஆகவே நாட்டோ நாடுகள் இப்படி மிக பெருசாக ரஷ்யாவுக்கு எதிரான போருக்கான மிக பெருசாக பில்டப் ஆகும்போது ரஷ்யா அதனை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க போகிறதில்லை. ரஷ்யாவும் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். நாட்டோ நாடுகள் ரஷ்யா மீது கை வச்சா ரஷ்யாவும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்க போகிறதில்லை. ரஷ்யாவும் பதிலடி தாக்குதலை கொடூரமாக செய்வார்கள் என்பதுதான் இப்போ வருகின்ற தகவல்களாக இருக்குது. கடைசி இந்த உலக அரசியல் நாடகத்தில் இதற்கு நடுவில் அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருண்டா, ரஷ்யா உக்ரைன் போரில் மாதத்துக்கு சராசரியாக 25,000 இளம் வீரர்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் கடலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் இத்தனை உயிர்கள் போகிறதை பார்க்க கஷ்டமாக இருக்கு. நான் பல போர்களை நிறுத்தி இருக்கேன், ஆனால் இந்த போரை நிறுத்துறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் புலம்பியிருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் ஈரானுக்கு நிறைய அப்பாவி பொதுமக்களை கொன்றதும் இதே ட்ரம்புகள் தான் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது தனக்கு கவலையாக இருக்குன்னு இப்போ நாடகமாடுறார். இது என்ன கூத்தான்னு தான் எனக்கு தெரியலை. ஆனால் உண்மை என்னென்னா, அமெரிக்கா நேட்டோவும் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறதை நிறுத்தினாலே இந்த போர் ஒரே நாளைய முடிவுக்கு வந்துடும். ஆனால் அவங்க போரை வளர்த்து விட்டு அதிக லாபம் பார்க்க நினைக்கிறார்கள். அதாவது உக்ரைனுக்கான ஆயுதங்கள் விற்பனை செய்கிறோம், ரஷ்யா நேட்டோவை அடித்து விடுவார்கள், நாட்டோ நாடுகளுக்கான ஆயுதங்கள் விற்பனை செய்கிறோம், இப்படி அதிக லாபத்தை பார்ப்பதற்கு தான் அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள். என்னதான் மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடைகளையும் இராணுவ அச்சுறுத்தலை கொடுத்தாலும் ரஷ்யா தன்னோட சுயமரியாதையும் தேச பாதுகாப்பையும் விட்டு கொடுக்காம உறுதியாக நிற்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஸோ நாட்டோட இந்த ஆதிக்கத்தை உடைச்சு ரஷ்யா தன்னோட பாதுகாப்பை உறுதி செய்வார்களா, இல்லை உலகம் ஒரு பெரிய ஒரு மோதலை நோக்கி போதா, மூன்றாவது உலக போரானது ஆரம்பிக்க போதா, அது நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா போராக அது இருக்க போதா, இதனைத்தையும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இலகுமெல்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதியதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதியதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.